எனவே மிக முக்கியமான ஒரு தகவலை பார்த்த நாம் நேரடியாக தற்போது மற்றும் ஒரு முக்கிய செய்தியை பார்க்க இருக்கிறோம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 9வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்து போகிறார். இந்த ஆண்டு தாக்கல் செய்கிறார். எனவே தொடர்ந்து இந்திரா காந்தி போல் இவரும் தொடர்ந்து பல பட்ஜெட்டை தாக்கல் செய்து கொண்டிருப்பதால் ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் அவர் பேசுவது என்பது மிக முக்கியமானது. திருவள்ளுவரை கொண்டு வருவார், கம்பரை கொண்டு வந்திருக்க பல தமிழ் குரட்பாக்களை எல்லாம் எடுத்து மேற்கோள் காட்டி பேசுவது வழக்கம். கடந்த முறை மேற்கு வங்கத்தை துணைக்கழித்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வைத்து பேசுவது வழக்கம். எனவே ஒவ்வொரு முறையும் அவர் பேசும்போது எவ்வளவு நேரம் பேசுகிறார் என்பது மிக முக்கியமானது. அதிலும் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து சாதனை செய்கிறார். பொதுவாக 1 மணி நேரம் படிப்பார்கள், 1.5 மணி நேரம் படிப்பார்கள், சிலர் 2 மணி நேரம் கூட வாசிப்பார்கள் பட்ஜெட்டை. எனவே ஒவ்வொரு ஆண்டும் அந்த டைம் லைன் என்று கூறுவார்கள், எவ்வளவு நேரம் வாசிக்கிறார் நிர்மலா சீதாராமன் குறித்த ஒரு சிறப்பு வரைகளை நாம் போட்டிருக்கிறோம். அந்த வரைகளை தற்போது பார்க்கலாம். கடந்த 6 ஆண்டுகளில் எப்படி உரையாற்றினார் நிர்மலா சீதாராமன் குறித்த நேரலை வந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். 2022 1 மணி நேரம் 32 நிமிடங்கள் தான் பேசினார். 23 1 மணி நேரம் 20 குறைந்து கொண்டே வருகிறது. முதல் ஆண்டு அதிகமாக இருந்தது, பிறகு குறைந்து கொண்டே வருகிறது. 24 1 மணி நேரம் 25, 2025 1 மணி நேரம் 17 நிமிடங்கள் தான் பேசியிருக்கிறார். எனவே இந்த ஆண்டு 1 மணி நேரம் 15 நிமிடங்களா அல்லது 1 மணி நேரம் தான் பேச போகிறாரா, என்ன செய்ய போகிறார்? டிஜிட்டல் பட்ஜெட்டாக மாறிக்கொண்டிருப்பதால் ஆண்டுதோறும் பேச்சு குறைகிறது, செயல் அதிகமாகிறது என்பதை தான் நிர்மலா சீதாராமன் இந்த கணக்கின் மூலமாக சொல்ல வருகிறார். அந்த செயல் மக்களுக்கான செயலாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பு.